Welcome all of you to my video. In this video I am going to see chapter 3 algebra example 3.11. Find the GCD of 6x cube minus 30x square plus 60x minus 48 and 3x cube minus 12x square plus 21x minus 18 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா GCD கண்டுபிடிக்க போகிறோம், greatest common divisor. I am going to take f of x's. ஸோ இதில் பாருங்கள், பெரிய நம்பராக அந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ் கியூப் ரெண்டு பேருக்கு வருது. ஸோ அதை வச்சு இங்கே கண்டுபிடிக்க முடியாது. பட் கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கும்போது அதை வச்சு இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் 6x கியூப் எடுத்துக்கோங்க. பட் நான் 6 காமனாக எடுத்துடுறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8 என்பது வந்திருக்கு. நான் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்குன்னா 3 காமனாக எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 6ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை உள்ளே போட்டு ஜி ஆஃப் எக்ஸை வெளியே வச்சு பண்ண போகிறேன். அப்போது என்ன வரும்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8, அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 6 இருக்குது. ஸோ இதனால் இதை டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே எக்ஸ் கியூப் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூபு பை எக்ஸ் கியூப் பண்ணிங்கன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகி 1 தான் வரும். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்டை போட்டு மொத்தமாக அந்த கோஎஃபிஷியன்ட்டை போட்டு மொத்தமாக இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × இது = 2 இந்த ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே தான் வரும். ஸோ நோ சேஞ்சஸ், அப்படியே இந்த ஈக்குவேஷனை போட்டுருங்க. போட்ட பிறகு கண்டிப்பாக சைன் சேஞ்ச் வந்து விஷயம் பண்ணி தான் ஆகணும். கேன்சல். ஸோ மைனஸுக்கு இடத்துலலாம் ப்ளஸ் போட்டுட்டு ப்ளஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸ் போட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 5 - 4 1, பட் இங்கே பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1x ஸ்கொயர். ஸோ 1 இருந்தாலும் இல்லாட்டிலும் பிரச்சனை இல்லை. ஸோ 10 - 7 என்பது 3x. இது இது கேன்சல் பண்ணிங்கன்னா +2ன்னு சொல்லிட்டு வரும். -2 சொல்லிட்டு வரும். அப்போ இது வந்து உங்களுக்கு x³ - 3x ப்ளஸ் 3x - 2 சொல்லி கிடச்சிருக்கு. -x ஸ்கொயர் ப்ளஸ் 3x - 2 இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் இதுக்கு மேலே இதை ஃபர்தராக பண்ண முடியுமா மாட்டேன். இது வந்து 0க்கு ஈக்குவலாக வரல. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் ஸ்கொயரோட x³ பெருசு. ஸோ அதனால் இதை ஃபர்தராக பண்ண முடியாது. ஸோ அதனால் இது இப்படி விட்டுட்டு இது not equal to 0 வந்துருக்குது. இது 0 இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம ஃபர்தராக பண்ணுறதுக்காக இந்த டேர்மை உள்ளே போட்டுட்டு இந்த டேர்மை வெளியே போட்டு பண்ணணும். ஸோ x³ - 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x - 6, இங்கே வந்து -x ஸ்கொயர் ப்ளஸ் 3x - 2 என்பது வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா x² - x ஸ்கொயர். ஸோ ரெண்டு கேன்சல் ஆச்சு, -x வரும். ஸோ -xஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா -xஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -× ப்ளஸ் x³ ஆயிரும். தென் -x 3x ஸ்கொயர், பட் சைன் சேஞ்ச் ஆகும் -3x ஸ்கொயர். இங்கே 7x × x வந்து 7x ஸ்கொயர், பட் -7x ஸ்கொயர். 7x ஸ்கொயர் 3x ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 2x 7x 2x இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், சைன் சேஞ்ச் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சைன் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ கேன்சல். x² - x² சொல்லிட்டு வந்துருக்குது. -5x ப்ளஸ் 5x - 6 சொல்லிட்டு வந்துருக்கு. ஸோ இது ஃபர்தராக பண்ணாலும் எனக்கு x² தான் இருக்குது. ஸோ -x² - x ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆகிட்டுனா +1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ +1 மொத்தம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x² அப்படியே வந்துடும் 3x. ஸோ ப்ளஸ் 3x - 2 சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகும் எல்லாமே. இது கேன்சல்ட் 2x - 4ன்னு சொல்லிட்டு வருது. அப்போ நம்மளுக்கு 2x - 4 சொல்லிட்டு வருது. இதில் நீங்கள் x - 2 காமனாக இருந்தால் இந்த x - 2 மட்டும் வச்சு நீங்கள் ஒரு GCD போடலாம். ஸோ அதை வச்சு போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் போடணும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷனை வெளியே போடணும். ஸோ -x² ப்ளஸ் 3x - 2, இங்கே வந்து x - 2. இப்போ வந்து பாருங்கள் x - 2, அது x - 2 தான் ஆன்சர். அது கரெக்டு தான். நான் அதை இங்கே மேலே இடம் இல்லைங்காக கழிச்சேன். ஸோ x - 2. இப்போ வந்து நீங்கள் இதை எல்சிஎம் எடுக்கும்போது -x² / xன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா
மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அப்படி பண்ணும்போது இதை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2x ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல். ஸோ எக்ஸ் மட்டும் வரும், எக்ஸ் மைனஸ் 2 அப்படி இருக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2, ஸோ எக்ஸு சரி பண்ணிங்கன்னா 1 + 1 அந்த எக்ஸ் மைனஸ் 2 அப்படி வரும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகி 0ன்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஜிசிடி என்னென்னா இதுதான், இந்த ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. பட் இப்படியே நீங்கள் விட்டுறக்கூடாது. நம்ம முன்னாடி காமனாக ஒரு 2 வேல்யூ எடுத்திருந்தோம், 6 and 3 நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஜிசிடி போட்டு பார்க்கணும். ஸோ ஜிசிடி போட்டு பார்த்தீங்கன்னா 6க்கும் 3க்கும் இல்லை ஜிசிடி என்னன்னு கேட்டிங்கன்னா 2 3, இதோடைய ஆன்சர் வந்து 3. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 தான் வருது. அப்போ நீங்கள் 3 நீங்கள் போட்டுட்டு தான் இந்த சம்மை முடிக்கணும். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.